கையில் இன்னைக்கு எபிசோட் எப்படி இப்போ நடக்கும் பார்ப்பேன். இன்றைக்கி எபிசோட் என்ன கட்டுறாங்கன்னா, கையில் வந்து மூர்த்தி கால் பண்ணி சொல்கிறாங்க, மூர்த்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு கேப் புக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மூர்த்தி சரின்னு சொல்கிறான். அந்நேரம் எழில் வந்து கேப் ஓட்டிகிட்டு வராரு. எழில் மூர்த்தியை பார்த்தோன்னா ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மாஸ்க்கை போட்டுக்கிறாரு. இப்போ மூர்த்தி வந்து கார் டிரைவர் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் வரையில் வரோமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. வேறு வழி இல்லாமல் எழில் வந்து கார் விட்டு போகிறாரு. போகிற வழியில் ஆறுமுகம் வந்து மூர்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ எழில் மாப்பிள்ள நம்மக்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி இருக்குது, அவர் வந்து பெரிய வேலைலாம் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மூர்த்தி சொல்கிறேன், அப்படிலாம் இருக்காது, அவர் இருக்க வசதிக்கு என்னை காரை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டேன்னா எழில் வந்து திருத்தணும் முழிக்கிறாரு. இப்போ காரை ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிப்பாட்டுறாரு. அந்நேரம் கையில் நிற்கிறாங்க. கையில் டிரைவரை பார்த்தோன்னா அதிர்ச்சிறாங்க. அவங்க டவுட் வருது, இது எழில் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. டிரைவர் நீங்கள் ஒரு நிமிஷம் மாஸ்க்கு கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. எழில் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வாய்ஸை மாற்றி பேசுகிறாரு. இப்போ கழட்ட போகிறாங்களே இல்லையான்னு சொல்லி சத்தம் போடுறாரு. பெரிய எழில் வந்து மாஸ்க்கு கழட்டாமல் கையில் அதிர்ச்சிறாங்க. என்ன எழில் இந்த வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எழில் வந்து என்ன சுந்தையாக முழிக்கிறாரு. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் வருது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசும். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.